இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். நீங்கள் என்னோட கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் அந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் க்ராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னு தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெபமாலை. இந்த தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி காணொலிக்குள்ளாக செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் ஒரு அன்பு சகோதரர் கேட்ட கேள்விக்கு தான் இன்றைக்கி நம்ம விடையை காணப்போகிறோம். கிறிஸ்துவத்தில் ஏன் ஒரு சாரார் மட்டும் ஜெபமாலையுடன் ஜெபிக்கிறார்கள்? ஜெபிக்க நாம் ஜெபமாலையை அவசியம் பயன்படுத்தத்தான் வேண்டுமா? ஜெபமாலையுடன் ஜெபிப்பதில் அதிக வல்லமை இருக்கிறதா என்று இது போன்ற பல கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். வேதாகம வசனங்களின் அடிப்படையில் ஜெபமாலை சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் இன்றைக்கி நம்ம விடையை தியானிக்கலாம். ஜெபமாலை என்பது ஆங்கிலத்தில் ரோசரி என்று சொல்லப்படுகிறது. இது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் ஒரு பக்தி முயற்சி ஆகும். ஆங்கில சொல்லான இந்த ரோசரி என்பது ரோஜா பூக்களினால் உருவான ஒரு மாலையை குறிக்கிறது. ஆனால் ரோசரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பு என்னவென்றால் ஜெபமாலை ஆகும். இது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகும். இந்த ஜெபமாலை என்பது எதுக்கு அப்படின்னா, அன்னை மரியாள் மற்றும் இயேசு பற்றிய மறைப்பொருள்களை தியானித்து ஜெபம் செய்ய ஜெபமாலையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஜெபமாலையில் உள்ள அந்த மணிகள், பீட்ஸ் இருக்குங்களா, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஜெபங்களை சொல்லும் பொழுது அவற்றை எண்ணுவதற்கு இந்த பீட்ஸ், இந்த மணிகள் உதவுகின்றன. வேறு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இதில் மறைந்திருக்குமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஜெபமாலையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அந்த முடிவு வரை நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ஏன்னா ஜெபமாலையை ஆதரிக்கும் விதத்தில் ஒரு வசன ஆதாரம் கூட இருக்காது. அவ்வளவு ஏன் ஜெபமாலை என்ற வார்த்தையை கூட வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. சரி, அப்போது எப்படி, எங்கே இருந்து இந்த பாரம்பரிய முறை தொடங்கினது அப்படின்னு பார்க்கலாம். 15ஆம் நூற்றாண்டில் அச்சு இயந்திரம், பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குங்க இல்லையா, கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் பார்த்திங்கன்னா இந்த பைபிள் எளிதில் எல்லோரிடத்திலும் அணுகக்கூடியதாக மாறியது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பைபிள்ன்றது ஒரு பெரிய விஷயம். அதற்கு முன்பு வரை அனைத்து பிரதிகளும் கையால் எழுதப்பட்டவை. அவை விலை உயர்ந்தவைகளாக இருந்தது, அவை அரிதானவைகளாக இருந்தது, எளிதில் எல்லோர் கையிலும் கிடைக்கக்கூடியவைகளாக அவை இல்லை. எனவே அந்நாட்களில் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்த இந்த துறவிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை, அதாவது சங்கீத புத்தகங்களில் உள்ள ஜெபம், எங்கள் பிதாவே ஜெபம், வணக்கத்துக்குரிய மரியே வாழ்க என்கிற ஜெபம் என ஏறத்தாழ 150 தடவை ஒரு நாளைக்கு இந்த ஜெபங்களை திரும்ப திரும்ப செய்வார்களாம். ஒரே ஜெபத்தை அவர்கள் திரும்ப திரும்ப செய்வதை கணக்கில் வைத்து கொள்ள முதலில் அவர்கள் கூழாங்கற்களை பயன்படுத்தினார்கள். அதை பயன்படுத்திய தொடங்கியவர்கள் பிறகு காலப்போக்கில் இவர்களோடு சாமானிய மக்களும் சேர்ந்து கொண்டு ஜெபிக்க கூடி வரும்போது சிறிய வகை மணிகளை பயன்படுத்தினார்கள். அதை தொடர்ந்து ஜெபமாலையானது இன்று வரை பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் இன்று நாம் பாவிக்கிற அந்த ஜெபமாலையானது டோம்னிக்கன் ஜெபமாலையின் அடிப்படையில் கொண்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டோம்னிக் என்பவர் தான் இதை வெளிப்படையாக செய்ய தொடங்கினார். பின்னாட்களில் அவர் புனிதர் என்றும் அழைக்கப்பட்டார். 13ஆம் நூற்றாண்டில் இந்த புனிதர் என்று அழைக்கப்பட்ட செயின்ட் டாம்னிக் அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி அளித்து ஜெபமாலை பக்தியை கொடுத்து இதை பரப்பச் சொன்னதாக நம்பப்படுகிறது. 1475ஆம் ஆண்டில் டோம்னிக்கன் சபையை சேர்ந்தவர்கள் பிரான்சின் வடபகுதியில் இதை
பரப்பினார்கள். அதன் பின் ஐரோப்பிய நாடுகளிலும் இது வேகமாக பரவ தொடங்கியது. இன்னைக்கு நல்லா வேர்ல்டு வைட் நல்லாவே பரவி இருக்கிறது. பிறகு 1520ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதத்தை ஜெபமாலையின் மாதம் என்று கத்தோலிக்கர்களால் அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறு. ஒரு காலத்தில் 180 அல்லது 150 என்றிருந்த இந்த ஜெபமாலை மணிகள், இந்த பீட்ஸு இப்போது பொதுவாக 59 மணிகளை கொண்டதாக மட்டுமே இருக்கிறது. அதாவது வணக்கத்திற்குரிய மரியே வாழ்க ஜெபத்திற்கு 53 மணிகளும், எங்கள் பிதாவே ஜெபத்திற்கு 6 மணிகளும் உருட்டுவதற்கு ஏறத்தாழ 59 தடவை திரும்ப திரும்ப இந்த ஜெபத்தை செய்வதற்கு, அந்த எண்ணிக்கையை கணக்கில் வைத்து கொள்ளப்படுவதற்கு இந்த 51 மணிகளை கொண்ட இந்த ஜெபமாலை இன்றளவும் பயன்பட்டில் உள்ளது. சரி, இப்போது ஜெபமாலை என்றால் என்ன, இது எங்கிருந்து எப்படி வந்தது என்றெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்று ரீதியாக. அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ பொதுவான கேள்விகள் பார்ப்போம். ஜெபமாலையுடன் ஜெபிப்பது அவசியமா? அப்படி நம்ம ஜெபமாலையுடன் ஜெபித்தால் தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குமா, அதிக ஒரு வல்லமையாக இருக்குமா, சக்தியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அந்த கேள்விக்கு பதில் யாக்கோப்பு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் தான் இருக்குது. ஒருவருக்காக ஒருவர் மணியை உருட்டி ஜெபமாலையை கொண்டு ஜெபம் பண்ணுங்கள்னு இருக்கா? இல்லை. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று தான் அங்கே இருக்கிறது. ஜெபமாலையுடன் ஒரு நீதிமான் செய்யும் அந்த ஜெபந்தான் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது, சக்தியாக இருக்கும், வல்லமையாக இருக்கும். திரும்ப திரும்ப ஒரே ஜெபத்தை சொல்லும் பொழுது தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எங்கன்னா இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ அதிலிருந்தே நம்மளுக்கு தெரியுது, இந்த ஜெபமாலையுடன் ஜெபிப்பது அவசியம் அல்ல, அது ஒரு அர்த்தமற்றது என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ பாருங்க, இயேசு என்ன சொல்கிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எங்கேயாவது சிலையாக இருக்கிறார் என்று சொன்னாரா? பாருங்க, ஆனால் இன்னைக்கு சிலையை தான் தொழுது கொள்ளுகிறார்கள். சிலைக்கு முன் நின்று ஜெபித்து மணியை உருட்டுகிறார்கள். அல்லது எங்கேயாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குதா பாருங்க, தொழுது கொள்ளுகிற நாம், அதாவது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, தொழுது கொள்ளுகிறவர்கள் ஜெபமாலையுடன் சிலைக்கு முன்பாக நின்று ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலையுடன் ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறதா? இல்லையா? இல்லைன்னா ஆவியோடும் உண்மையோடும் ஜெபமாலையோடும் அப்படின்னு இருக்கிறதா? தொழுது கொள்ள வேண்டும்னு இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெடிஷன் தான். யாரோ எப்போவோ ஏற்படுத்தின ஒரு பாரம்பரிய வழக்க முறைகள். இதற்கும் கிறிஸ்துவத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இட் இஸ் அன்பிப்ளிக்கல். எனவே ஜெபமாலை என்பது அவசியமற்றது, அவசியம் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஒரு பேசிக்கான கொஸ்டின், மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று விண்ணப்பம் செய்வது சரியா தவறா? இப்போ அன்னை மரியாளை குறித்து நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்திருக்கிறேன். இதில் அன்னை மரியாளை குறித்ததான பல கேள்விகளுக்கு நான் விளக்கம் அளித்திருக்கிறேன். அன்னை மரியாள் மனுஷியா, தெய்வ பிறவியா, இல்லது கும்பிடலாமா, கும்பிடக்கூடாதா, அப்புறம் வணக்கத்துக்குரியவர்களா, என்ன ஏது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது பேசிக்கான இந்த கேள்விக்கு விடை பார்த்திங்கன்னா, நிச்சயமாகவே அன்னை மரியாளே எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க அப்படி இப்படின்னு உங்கள் இடத்துல போய் நம்ம விண்ணப்பம் பண்ணுறது தவறு தான். லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்தோடு கூட சில வார்த்தைகளை சேர்த்து கொண்டு, கிருபை பெற்றவளே வாழ்க,
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு ஒரு ராகத்தோட என்னமோ ஏதோ ஒரு மந்திரம் போல திரும்ப திரும்ப விண்ணப்பம் ஏறெடுப்பது வேதாகமத்திற்கு புறம்பானது. இட்ஸ் அன்பிப்ளிக்கல். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பார்த்துக்கங்க, இங்கே அது மாதிரியான எதுவுமே கொடுக்கப்படலை. அன்னை மரியாள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனுஷிதான், மனுஷ பிறவிதான். பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், அவ்வளோதான். இறந்தவர்கள் மூலம் கடவுளிடம் ஜெபம் செய்வதும் இறந்தவர்களையே தெய்வமாக பாவித்து பிரார்த்தனை செய்வதும் வேதாகமத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் புறம்பானது, அன்பிப்ளிக்கல். இப்படி இறந்தவர்களின் ஆவியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவைகளின் மூலம் தொடர்பு கொள்ளும் முறையை தான் நெக்ரோமேன்சி, அஞ்சனம் பார்க்குதல் என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 19வது அதிகாரம் 31வது வசனத்தின்படி கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் இது. வாசித்து பாருங்க. இந்த நெக்ரோமேன்சி, அஞ்சனம் பார்க்குதல் என்ற தலைப்பின் கீழாக கூட நான் காணொளி பதிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு வேணால் அந்த டெஸ்கிரிப்ஷனில் நான் அதை கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 1-5 வாசிக்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இந்த கானா ஊர் கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். இயேசு என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்கிறார். அவருடைய தாய் உடனே என்ன சொல்கிறாங்க? அந்த அம்மா ஒன்றும் பெருசாக எடுத்துக்காமல் என்ன சொல்கிறாங்க? அவர் உங்களுக்கு, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்ன்றாங்க. அப்போது அந்த வேலைக்காரர் ஊழியர்களிடத்துல மாத்திரம் அன்னை மரியாள் சொல்லலை, இப்பொழுது தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கும் அன்னை மரியாள் அன்றைக்கே சொன்ன பதிலாக தான் இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடவுங்கப்பா, அப்படி தானே அர்த்தம். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? யோவான் 4:24, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கன்னு தான் சொல்லப்படும். அப்போ இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள் அன்னை மரியாளை சொல்லியிருக்கிறாங்களே. அன்னை மரியாளை பற்றி நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அது என்னன்னா, அன்னை மரியாளை வழிபடுவது தவறாக இருக்கலாம், ஆனால் அன்னை மரியாள் தவறானவர் அல்ல. நான் இதை மீண்டும் மீண்டும் எல்லா இடத்துலையும் பதிவு செய்வேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் எங்கேயாவது அன்னை மரியாள் தன்னை நான் ஒரு இயேசுவின் தாய், நானும் ஒரு தெய்வ பிறவி, என்னையும் நீங்கள் வணங்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், தேர் இழுக்க வேண்டும், மொட்டை அடிக்க வேண்டும், முழங்காலிலேயே நடந்து வர வேண்டும், கொடியேற்ற வேண்டும், எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? என்னிடத்துல வேண்டுதல் செய்யுங்கள், நான் உங்களுக்காக அவரிடத்துல போய் முறையீடு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அப்போ அன்னை மரியாள் தவறானவர் அல்ல. அன்னை மரியாளிடம் போய் நம்ம ஜெபிப்பது தான் தவறு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை, என்னிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன் அவர்கிட்ட போய் சொல்லலையே. அப்படியேனாலும் அந்த பதில் உங்களுக்கு தான் தகுதியாக இருக்கணும், அதை புரிஞ்சு கொள்ளணும். அந்தமாக போய் ஒரு திராட்சை ரசம் குறைப்பட்டிருக்குப்பான்னு சாதாரணமாக சொல்லும் போதே உனக்கும் இல்லை, அந்த ரைட் டைம் வரட்டும். அதிசயம் நடக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. உனக்கும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாருன்னா, அப்போ நீங்கள் போய் ஜெபம் பண்ண சொன்னாலும் அதுதான் நடக்க போகுது. ஆனாலும் இதற்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அன்னை மரியாளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் வழியில் இருந்து கிறிஸ்துவர்களை விக்கிரக வழிபாடு என்னும் மூட வழியில் செல்ல சாத்தான் தந்திரமாக ஏற்படுத்தின காரியம்தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு மாத்திரம் வழி அல்ல, மரியாளும் ஒரு வகையில் வழிதான். நீங்கள் விண்ணுலகத்துக்கு போகலாம், அவங்க விண்ணுலகத்தின் ராணி. இந்த விண்ணுலகத்தின் ராணி, இந்த தாய், இயேசுவின் தாய் மூலயமா நீங்கள் அவரிடத்துல ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணலாம், போகலான்றதெல்லாம் கற்பனை.
அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது அவர் மாத்திரம் வழி அல்ல, இவரும் வழி அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். யார்? சாத்தான் போட்ட ஒரு தந்திரம். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மரியாள் ஒரு பெண் தான். அப்போது அவ்வளோ இன்னைக்கு உடனே இந்த ஏதோ புத்தி தெளிஞ்ச மாதிரி சாதாரண ஒரு பெண் தானே அப்போது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக எண்ணிடக்கூடாது. பிகாஸ் நானும் ஒரு பெண்டகாஸ்ட் கிறிஸ்டியன் தான். ஆனால் ஒரு நாளும் மரியாளை மட்டுப்படுத்தி பேச மாட்டேன். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகர் மரியாளை ஏளனமாய் பேசுவது உண்டு, பிசாசு என்று சொல்லுவது உண்டு. இதெல்லாம் முற்றிலுமாக தவறு. பார்த்துக்கங்க. மரியாள் பிசாசு கிடையாது, மரியாள் தவறானவள் கிடையாது. மரியாளை தவறாக சித்தரித்த பிசாசு தான் தவறானவன், தப்பானவன். மரியாள் பிசாசு அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து பிறப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு கற்புள்ள தூய்மையான பாத்திரம் தான் அன்னை மரியாள். அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. பார்த்துக்கங்க. அதனால்தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தேவ தூதன் கூட சொன்னதை நம்ம பார்க்குறோம் வசனங்களில். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி அன்னை மரியாளை மட்டுப்படுத்தி பேசும்போது கோபம் வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாகவே கோபம் வரும். அதை புரிந்து கொண்டு பேசுங்க. மரியாளை தவறாக பேசாதீங்க, இது தவறு. ஓகேங்களா? அப்போது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தவறாக பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த முறைகளெல்லாம் போய் அவரிடத்துல ஜெபிக்கிற முறைகளெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அதே சமயத்தில் வைராக்கியமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களில் அநேகர் புனிதர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில், இல்லையா? புனித அந்தோனியார், புனித தோமையர், புனித அது இதுன்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் என்னதான் புனிதர்னு அழைக்கப்பட்டிருந்தாலும் இறந்தவர்களிடம் நீங்கள் ஜப மாலையுடன் போய் ஜபம் செய்தாலும் சரி, இல்லை ஜப மாலை இல்லாமல் போய் நீங்கள் ஜபம் செய்தாலும் சரி, வேதாகமத்தின்படி இது அபத்தமானது. அது அவ்வளோதான், முடிச்சுக்கணும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. புரியலைங்களா? தேவன் ஒருவன் தான் என்றும் மனித குலத்தை தேவனோடு சமரசம் செய்யக்கூடிய ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவே என்றும் அவரே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. ஸோ இயேசுவை தவிர நம்ம போய் இப்போது நம்மளுக்கு வழி பரலோகத்துக்கு போகணும், கர்த்தரிடத்தில் நம்ம போய் பிதாவாகிய தேவனிடத்தில் போய் நம்ம கெட்டி சேரணும்னாலே ஒரே வழி தான். இயேசுவும் ஒரு வழி அல்ல, இயேசுவே வழி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இயேசு ஒரு வழி, மரியாளும் ஒரு வழி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறார். ஸோ அப்போ அவரை எல்லாமே யாரும் பிதாவினிடத்தில் போய் சேர முடியாதுன்னு தான் வசனம் சொல்லுது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எனவே மரியாளிடம் மட்டுமல்ல, அது அந்தோனியாராக இருந்தாலும் சரி, தோமையராக இருந்தாலும் சரி, என்ன யார் மூலமாகவும் இறந்தவர்கள் மூலமாக இறைவனை தேடாதீங்க. அது நடக்காத காரியம், கூடாத காரியம். அவர்கள் மூலமாக வேண்டுதல் செய்யக்கூடாது. எந்த சிலையும் நீங்கள் தொழுது கொள்ளக்கூடாது. இது கிறிஸ்துவத்திற்கு புறம்பானது, கிறிஸ்துவுக்கே புறம்பானது, இது ஆபத்தமானது. சபாமினேஷன் டு காட், கர்த்தருக்கு அருவருப்பு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீராக, ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விக்கிரகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் உடனே சிலை, ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஓகே ஃபைன். ஆனால் சிலது இருக்குது, சிலர் ஃபோட்டோவாக கருதி பாக்கெட்லேயே வச்சிட்டு இருக்கிறாங்க, சிலர் சிலுவைகளை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் ஹோலி வாட்டரை ஒரு விக்கிரகமாக பார்க்குறாங்க, சிலர் பாருங்கள் கிராஸ், அந்த சிலுவையை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இந்த ரோசரி, இந்த ஜபமாலை ஒன்று கழுத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க, இல்லை கையில் வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே விக்கிரகம் தாங்க. வார்த்தையானது தான் முக்கியம், வசனம் தான் முக்கியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய ரத்தம் வல்லமையானது, இயேசுனுடைய வார்த்தை வல்லமையானது. இதை கொண்டு தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம விக்கிரகங்கள் தான். இதெல்லாத்தையும் நம்ம விட்டு விலகி தான் வரணும்.
இது புறஜாதி மக்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணாது. அவங்க தீர்த்தங்களை கொண்டு வந்து வீடெல்லாம் தெளிக்கிறாங்க. அந்த நதி தீர்த்தம், இந்த நதி தீர்த்தம், இது புனித தீர்த்தம் தெளிக்கிறாங்க. நீங்களும் அதே தான் ஹோலி வாட்டர்ன்ற இதில் ஏதோ தெளிக்கிறீங்க. ஒரு வித்தியாசமும் இல்லை. தெய்வத்தில் நீங்கள் எந்த விதத்தில் தெய்வத்தை பார்க்குறீங்கன்னு தெரியலையே. தண்ணி வடிவத்தில் பார்க்குறீங்களா? எதனால் அது புனிதம் ஆக்கப்பட்டது தெரியவே இல்லை. ஒரு 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 கிராஸை கொண்டு வந்து மாட்டிக்கிறது, இல்லை கிராஸை கொண்டு வந்து வாசல் வெளியில் மாட்டுறது, இதெல்லாம் எந்த விதத்தில்ங்க? அவங்க வேறு விஷயத்த மாட்டுறாங்க. குதிரையோட லாடத்தை கூட தான் மாட்டி வைக்கிறாங்க. ஸோ அதுவும் இதுவும் ஒன்றா? இதெல்லாம் தவறு. முற்றிலுமாக இதெல்லாம் ஒரு வீடு வாசல்லேருந்து எடுக்கப்பட வேண்டியது. வார்த்தையானது முக்கியம், ஆவியானவர் முக்கியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 7-8 வசனத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய அபாயம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமாகி எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவங்க போய் சேரக்கூடிய இடம் என்னன்றத, அந்த டெஸ்டினேஷன் என்னன்றதை வேதம் கிளீனாக சொல்லிடுச்சிங்க. எங்கே போய் எரிகிற கடலிலே, அக்கினியும் கந்தகமான அந்த கடலிலே பங்கடைவார்கள்னு இருக்குது. ஸோ இன்னும் டிவிஷனை, கிறிஸ்டின் டிவிஷனை சேர்ந்தவங்கலாம் போயிடுவாங்க, நான்லாம் போக மாட்டேன் அப்படிலாம் இங்கே சொல்லப்படலை. இங்கே ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. அவிஸ்வாசி இருக்குது, பயப்படுகிறவர்கள் இருக்கிறது, அருவருப்பானவர்கள். இதெல்லாம் இந்த டிவிஷன்காரங்க தான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவாங்க, இந்த டிவிஷன்காரங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே நாம் நியாயம் தீர்க்க ஆள் கிடையாது. ஆனால் வேதாகமத்தின் வசனத்தின்படி இவையெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் எப்படி செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கோ இதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்குது. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போது சிலை வடிவில் நீங்கள் கும்பிட்டாலும் சரி, ஒரு பொருளையே விக்கிரகமாக்கி வச்சுக்கிட்டாலும் சரி. சிலர் பாருங்கள் ஒரு கீ செயின் இருக்கும், சிலர் பாருங்கள் ஒரு சின்ன லாக்கெட் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அது விக்கிரகமாக, ஐயோ எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போகணும், இந்த மணி இல்லாமல் நான் வெளில போக மாட்டேன், இந்த இது இல்லாமல் நம்ம, இதெல்லாமே விக்கிரக ஆராதனை தான். சிலர் மனிதர்களையே விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறார்கள் மனதில். அவங்களோடு தான் பயணம் பண்ணுவாங்க, அவங்கள மனதில் நினச்சிக்குவாங்க. இறந்தவர்களை சாமி கும்பிடுறாங்க, இறந்தவர்களை வந்து இதெல்லாம் அருவருப்பு கர்த்தருக்கு. ஹாலோவின்னு அதர் கண்ட்ரீஸ்லலாம் ஹாலோவின் கொண்டாடுறாங்க, பேய்கள் பிசு. அதே நேரத்தில் அதே நாளை பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவில் கல்லறை திருநாள் கொண்டாடுறாங்க. இறந்தவர்களுக்கு போய் கல்லறை திருநாள்லாம் கொண்டாடணும் அவசியம் இல்லைங்க. ஹாலோவின் என்ற தலைப்பில் கூட நான் ஒரு காணொளி பதிவு செய்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதிகமான ஒரு வசன ஆதாரங்கள் கிடைக்கும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா லிங்க்ஸையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரதர் கேட்ட கேள்விக்கும் இன்றைக்கி விட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோசரி, இந்த ஜெபமாலை என்பது ஒரு விக்கிரகமாக்கி வைத்து கொண்டு நம்ம பண்ணவும் கூடாது. அது தேவையும் இல்லை, எந்த இடத்துலையும் ஒரு நீடும் கிடையாது, அவசியம் கிடையாது. அதனால் இது எப்படி வந்தது, அதனுடைய வரலாறு என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தருக்குள்ளாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் வேறொரு நாளில் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக அந்த மணவாட்டி சபையை அவர் கொண்டு செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக வருவார். அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நாமே அவர் விசுவாசமாக சேர்ந்து சொல்லுவோம். மாரநாதா. ஆமென்.